பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் ஏக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். இந்த காலை தியானத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்க கவனமாக கேட்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்கள். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக் கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது என்றார் என்பதுவே. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான புதிய நாளின் காலை வேளைக்காக நாம் நன்றி சொல்கிறோம். காலைதோறும் உங்களுடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. இந்த நாளிலும் கூட நாங்கள் வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் ஆண்டவரே என்ன வார்த்தைகளை நாங்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லி என் தேவனாகிய கர்த்தரை சித்தமாக இருக்கிறோம். உம்முடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசும்படியாக வெளிப்படும்படியாக நாம் உண்மை அழைக்கிறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் திருப்பெயரில் என் அன்பின் தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்லதொரு வாய்ப்பினை கொடுத்து என் தேவாதி தேவனுக்கும் ஐந்து நிமிடர் ஜோஷ்மா ஐயா அவர்களுக்கும் என் அன்பின் தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வாசிக்கப்பட்ட எபேசியர் 5ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களில் இருந்து இந்த நாளுக்குரிய சிந்தனை பகுதியை நாம் சிந்திப்போம். முதல் வசனத்தில் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம எவ்வளமாக அழைக்கிறார் என்று சொன்னால், பிரியமான பிள்ளைகளைப் போல நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அழைக்கிறார். அவரை பின்பற்றி வரும் பொழுது, அவரை பின்பற்றி நாம் நடக்கும் பொழுது நிச்சயமாகவே அவருடைய பிள்ளையாய், பிரியமான பிள்ளையாய் நம்மால் நிச்சயமாகவே வாழ முடியும். தகப்பன் செய்கிற அனைத்து செயல்பாடுகளையும் ஒரு பிள்ளை பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த பிள்ளை தன் தகப்பன் செய்த அனைத்து காரியங்களையும் தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலும் தன்னுடைய செயல்பாடுகளிலும் அனைத்திலும் தன் தகப்பன் செய்தது போலவே அவனுடைய வெளிப்பாடுகள் அனைத்துமே காணப்படும். அதே போலதான் ஆண்டவரும் கூட இன்றைக்கு நமக்கு முன்பதாக அநேக காரியங்களை முன்மாதிரியாய் நமக்கு செய்து காண்பித்திருக்கிறார். தகப்பன் எவ்வளவாக அன்புள்ளவராக, இரக்கமுள்ளவராக, கருணையுள்ளவராக, மன்னிப்பவராக, மன்னித்து அன்போடு ஏற்றுக்கொள்கிறவராக, அது மாத்திரமல்ல ஒருவரையொருவர் நேசித்து ஒருவரையொருவர் தாங்கும் வண்ணமாக ஒரு தகப்பன் வாழும் பொழுது நிச்சயமாகவே அவருடைய பிள்ளையும் கூட அவ்வளமாக தகப்பனை போலவே பிள்ளையும் தொடர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதே போலதான் ஆண்டவரும் இன்றைக்கு அவரை பின்பற்றி நடக்கிறவர்களாக நாம் எவ்வளமாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் என்று சொன்னால், பிரியமான பிள்ளைகளைப் போல நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இரண்டாவது காரியமாக 2வது வசனத்தில் கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக் கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய அன்பை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது கடவுளுடைய அன்பு சுயநலமற்றது. கடவுளுடைய அன்பு அது தியாகமானது. கடவுளுடைய அன்பு அது வெளியேற பெற்றது. ஆனால் இன்றைக்கு மனுஷர்களாய் வாழ்கிறத ஒவ்வொருடைய அன்பும் அது சுயநலம் சார்ந்ததாக, தேவைக்கு மாத்திரம் நேசிக்கும் உள்ளங்களாக, தேவை முடிந்த பிற்பாடு மறந்த உள்ளங்களாக அநேகருடைய உள்ளங்கள் காணப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய திருச்சபைக்கு சொல்லும் பொழுது, நம்மில் அன்பு கூர்ந்தது போல, ஆண்டவர் நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு காண்பிக்கிறது. இன்னைக்கு மத்தேயு 22ஆம் அதிகாரம் 35 முதல் 40 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, நியாயசாஸ்திரி ஒருவர் அவரை ஆண்டவரை சோதிக்கும் வண்ணமாக நியாயப்பிரமாணத்தில் எது பிரதான கற்பனையாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது, அந்த நியாயசாஸ்திரிக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவதான காரியங்களை நாம் நன்கு அறிந்திருப்போம்.
வார்த்தைகளை வெளிப்படுத்தும் பொழுது உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்கிற பிரதான கற்பனையும், அதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாவது கற்பனையில் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல இரண்டிடத்திலும் நீ அன்பு கூறுவாயா என்கிறதான கற்பனைகளை ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறதான காரியங்களை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். ஆகவே அவர் எவ்வண்ணமாக அன்புள்ளவராய் வாழ்ந்தாரோ அவ்வண்ணமாகவே நம்மையும் இந்த நாட்களில் அன்புள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த அன்பானது கடைசி வரையிலும் வாழ்நாள் முடிவு பரியந்தமும் அந்த அன்பை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாய் நிச்சயமாகவே வாழ வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர் சிலுவையின் மரண பரியந்தமும் கூட எல்லோரையும் நேசிக்கிறவராக, தமக்கு விரோதமாய் யார் எழுப்பி நின்றாலும், தன்னை கொலை செய்யும்படிக்கு யார் எழுப்பி நின்றாலும் கூட அவர் எல்லோரையும் நேசிக்கும் மூலமாக இவர்களை மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று சொல்லி அன்பையே அவர் வெளிப்படுத்தக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மை பின்பற்றுகிறவர்களாக மாத்திரமல்ல, அன்புள்ளம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். மூன்றாவது காரியமாக 3வது வசனத்தில் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது என்று சொல்லி பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிறத அழைப்பையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். யார் ஒருவர் கடவுளுடைய அன்பை ருசித்து கடவுளை பின்பற்றுகிறவர்களாய் வாழ்கிறார்களோ நிச்சயமாகவே அவர்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கையாக நிச்சயமாகவே காணப்படும். இந்த காலங்களில் அநேக உள்ளங்கள் கடவுளை மறந்ததாக பொருளாசையை தேடி, செல்வங்களை தேடி, குறிப்பாக பதவிகளை தேடி அநேக உள்ளங்கள் என்ன செய்யும் என்று சொன்னால் கடவுளை மறந்த வண்ணமாக வாழும், பரிசுத்தத்தை இழந்த வண்ணமாக வாழும். ஆனால் இந்த நாளிலும் கூட பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிறத ஒரு அழைப்பையும் கொடுக்கிறார். எப்படி என்று சொன்னால் அசுத்தமான காரியங்களுக்கு நாம் விலகி இருந்து, தவறான காரியங்களில் இருந்து நாம் விலகி இருந்து கடவுளுக்கு உகந்த பிள்ளையாய் அவர் விரும்ப பாத்திரமாய், அதனால்தான் முதல் வசனத்திலே பிரியமான பிள்ளை என்கிற வார்த்தை நாம் இந்த நாளில் நாம் வாசித்தோம். ஆகவே பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு அசுத்தம் இல்லாத ஒரு வாழ்வை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் அனைவரும் அறிந்த வசனம், தேவன் நம்மை அசுத்தத்திற்கென்று அல்ல பரிசுத்தத்திற்கென்றே நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாமும் கூட நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ்வோம், சாட்சி உள்ளவர்களாய் வாழ்வோம். கிறிஸ்து நம்மில் அன்பு கூறுவது போல நாமும் கூட மற்றவர்களை நேசித்து மற்றவர்களிடத்தில் அன்பை வெளிப்படுத்தி கடவுளுடைய அன்பை மற்றவர்களுக்கும் காண்பிப்போம், கடவுளுடைய பிரசன்னத்தை மற்றவர்களுக்கும் நாம் தெரியப்படுத்துவோம். அது மாத்திரமல்ல, அவர் செய்த நன்மைகளை, அவர் செய்த அதிசயமான காரியங்களை நாம் மற்றவர்களுக்கு நாம் அறிவிக்கும் பொழுது நிச்சயமாகவே மற்றவர்களும் அறிந்து கொள்ள அது ஏதுவாக இருக்கும். ஆகவே அவரை பின்பற்றுவோம், அவரில் நாம் அன்பு கூறுவோம், பரிசுத்தமான வாழ்க்கையை நாம் வாழ்வோம். கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்களையும் படைத்த எங்கள் அன்பின் கடவுளுக்கு பிதாவே, இந்த ஆசீர்வாதமான நாளுக்காக மீண்டுமாக நாங்கள் நன்றி சொல்கிறோம். வாசிப்பு கேட்ட வேத பகுதியில் இருந்து என் தேவனாகிய கர்த்தர் ஏற்படுத்த ஆசீர்வாதமான வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆகவே நாங்கள் உண்மை பின்பற்றி நடக்கவும், உங்களிடத்தில் நாங்கள் அன்பு செலுத்தவும், மற்றவர்களையும் நேசிக்கும் உள்ளங்களாய் வாழவும், குறிப்பாக எங்கள் வாழ்நாள் முடிவு வரையவும் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கென்று நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். அந்த அழைப்பிற்கு நாங்கள் பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் எங்கள் கர்த்தரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் திருப்பெயரில் ஜெபிக்கிறோம். ஜெபத்திலும் ஜீவனுள்ள நல்ல